ஒரு யூடியூப் சேனல் எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நிறைய வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க யூடியூப் வந்து எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மெசேஜ் சேனல். நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். சோசியல் பிளேட் அப்படின்னு ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம். நம்ம ஈஸியா பார்க்க முடியும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சேனலை நீங்க டைப் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு SETTAI அப்படின்னு நான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அது சம்பந்தமா உள்ள சேனல்ஸ் எல்லாமே வியூ ஆகும். அந்த சேனலை செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த சேனல் வந்து மந்த்லி எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு இங்க டிஸ்ப்ளே ஆகும். இப்ப ட்ரெண்டிங்ல உள்ள வீடியோ வியூ ஆகும். 1 இயருக்கு இந்த சேனல் எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபரோட லாஸ்ட் 30 டேஸா எத்தனை வியூவர்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கறது இங்க காமிக்கும். சப்ஸ்கிரைபர் ரேங்கிங் இருக்கும், வீடியோ ரேங்கிங் இருக்கும், இந்த சோசியல் பிளேட் ரேங்கிங்கும் இருக்கும். இது இல்லாம டோட்டல் கிரேட் அப்படின்னு ஒன்னு கொடுக்குறாங்க. இந்த கிரேட் வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுல சில டாப்ல உள்ள சேனலை நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்த சேனல், இதுல அன்பாக்ஸ் தெரப்பி அவரோட சேனலை போய் பார்த்தோம்னா 1 மந்த்துக்கு அவர் வந்து earn பண்றது 15.4k ல இருந்து 246.7k வரைக்கும். அதாவது k ன்னா நமக்கு தெரியும் 1000 அவ்வளவு டாலர்ஸ் வந்து earn பண்றாங்க 1 இயர்க்கான earnings. இவரோட டோட்டல் கிரேட் வந்து பாத்தீங்கன்னா A- இருக்கு. வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி இந்த சேனலோட earnings வந்து பாத்தீங்கன்னா 3.6k ல இருந்து 57.7k US டாலர்ல இருக்கு. இதை நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். 39,59,662 ரூபா அப்படின்னு காமிக்குது. இவ்வளவு earn பண்ணுவாங்களா அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. குறைஞ்சது 3.6k அப்படின்னா 2,47,050 ரூபா குறைஞ்சபட்சம் இவ்வளவு 1 மந்த்துக்கு இவங்க ஏர்ன் பண்றாங்க. இவங்க இது மாதிரி ஏர்ன் பண்ற மாதிரி இந்த வெப்சைட்ல காமிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படின்றது தெரியல. அடுத்து டாப் 10 தமிழ் சேனலோட ரேங்கிங் நம்ம பார்க்கலாம். இது வந்து பி. இவருக்கு வந்து K இல்ல, கம்மியானது வந்து 422ல இருந்து 6.7k வரைக்கும் ஏர்ன் பண்றாரு. 4,59,000 வரைக்கும் இவர் ஏர்ன் பண்றாரு. தமிழ் டெக் சேனலோட கிரேட் பாத்தீங்கன்னா B ல இருக்கு. இவர் வந்து $838 இருந்து 13.4k வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். 9,19,575 ரூபா வரைக்கும் ஒரு 1 மந்த்துக்கு ஏர்ன் பண்ற பாசிபிலிட்டி இருக்கு. மதன் கௌரியோட சேனல்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து 1 மந்த்துக்கு 2.4k ல இருந்து 38.6k வரைக்கும் ஏர்ன் பண்றாரு. 1,64,700 ரூபாய் குறைஞ்சபட்சம் ஏர்ன் பண்றாரு இவர் மந்த்துக்கு. 1,64,000 கண்டிப்பா இவருக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப குறைஞ்சபட்சம் அமௌண்ட் வந்து கண்டிப்பா எல்லா சேனலுமே ஏர்ன் பண்ணும். அதிகபட்சம் 26,48,925 ரூபா கூட இவர் ஏர்ன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக் எல்லாமே வந்து ஒரு அப்ராக்ஸிமேட் தான், வெப்சைட்ல கொடுத்திருக்கிறது தான். இந்த அமௌண்ட் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறுபடவும் வாய்ப்பு இருக்கு. இந்த அமௌண்ட் இந்த யூடியூபருக்கு மேபி வரலாம், வராமலும் இருக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நன்றி. இது போல வேற எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.